விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதனால் ஆசீர்வாதத்தான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூட்டத்தில் இதை விட சரியான தலைப்பு தேவன் தரமாட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இழந்ததை மீட்பாய். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இது தேவனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. இழந்ததை நீ மீட்பது இந்த நாள் தான். இழந்ததை நீ மீட்டுக்கொள்ள போகிறாய். அல்லேலூயா. கர்த்தர் உன் மீட்பின் நாளாய் இதை வைத்திருக்கிறார். நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், நிறைய பேர் வேலை பார்த்தீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்க. நிறைய பேர் சமாதானத்தை குடும்பத்தில் இழந்திருக்கலாம். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு அதை மீட்டு உங்கள் கையில் கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. ஆமாம், தேவன் அந்த மீட்பின் தேவன் இன்றைக்கு இழந்ததை மீட்டு உங்கள் கையில் கொடுப்பேன் என்று வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்ததை விசுவாசிச்சா, ரொம்ப நம்புனா அவனுக்கு ரெட்டிப்பாக கொடுப்பார். இழந்ததை ரெட்டிப்பாக கொடுக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். சரி, ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம். எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க மற்றவங்களுக்கு. யோவேல் 1061. பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடுன்னு சொன்னீங்க. எடுத்துட்டீங்களா? 2ஆம் அதிகாரத்துல 25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என்ன செய்ய போறாரு? இழந்ததை திரும்ப அளிக்க போகிறாரு. இவைகள் எல்லாம் எதெல்லாம் பச்சித்ததோ அதை கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியத்தை உங்களுக்கு திரும்ப அளிக்க போகிறாரு. 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை அதிசயமா நடத்த போறாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஒரு ஆமென். ஆமென். இருக்கீங்களா? என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போகிறார். நீங்க இழந்த ஆண்டவர் அந்த இழப்பை திரும்ப கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இழந்ததை ஆண்டவர் திரும்ப கொடுக்க தீர்மானம் பண்ணிட்டாரு. வெட்டுக்கிளிகள் தின்றதை இந்த வருஷத்திலே உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று என் ஜனத்தினிடத்திலே சொல்லு. அவங்க ஒருபோதும் வெட்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க இழந்ததை திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இது வெறும் வார்த்தையாய் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்திலே கடந்து வருகிறது. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வேதத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்காரு. அவரு பிள்ளைகளை இழந்தாரு. அவருக்கு இருந்த ஒட்டகம் ஆடு மாடுகளை இழந்தாரு. அவருடைய எல்லா ஐஸ்வர்யமும் போச்சு. அவர் சரீரத்திலும் வேதனை, காயங்கள், பருக்கள் வந்தது. அவர் எல்லாரும் அவனை எதிராளியாகி அவனை விட்டு கடந்து போனாங்க. அவன் இழந்ததை இயேசு திரும்ப கொடுத்தார். எப்ப கொடுத்தார்னா யோபு 42:10 எப்படி கொடுத்தார் தெரியுமா? கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார், அவனுக்கு முன் இருந்ததை பார்க்கிலும் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். டபுளா வாங்க ஆசையா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க ஆமீன் ஏசப்பா கிட்ட போட்டுமே. அல்லேலூயா. நிறைய பேருடைய வேலையை ஆசீர்வதிக்க போகிறாரு. அந்த வேலையில ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை இயேசு கொடுக்க போறாரு. உங்க படிப்புல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்க காண போறீங்க.
ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்தோஷத்தை பச்சிக்கிட்டு போச்சு பாரு, அந்த கிளிகளும் அந்த வெட்டுக்கிளிகளும் அந்த பூச்சிகள், மொசுக்கட்ட பூச்சிகளும் அரித்து கொண்டு எடுத்துக்கொண்டு போனதை திரும்ப நாளிப்பேன், திரும்ப கொடுப்பேன். யோபுக்கு கொடுத்தது போல. யோபு 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிச்சிச்சு, 6ஆம் அதிகாரம் தொடங்குறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம்னாரு. எது போனாலும் நினைவில் வச்சுக்குங்க. எது உங்க வாழ்க்கையில கடந்து போனாலும், மனைவி இல்லைங்க, ஒன்று வச்சு உங்களால சமாளிக்க முடியல. ஆமா, என்னன்னு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். குழந்தைகள் எல்லாம் ஆண்டவர் அபிரதமான ஞானத்திலும் அழகுள்ள பிள்ளைகளா. யோபு பிள்ளைகளைப் போல சௌந்தரியமான பிள்ளைகள் இல்லையா, அங்க எழுதியிருக்கு. உன் பிள்ளை அழகுள்ள பிள்ளையா மாறணும். ஆமா, ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் உன்னை எந்த காரியத்திலும் அற்பமானவங்கன்னு எண்ணப்பட்டக்கூடாது. உன் பிள்ளைகளை மேன்மையான பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த உலகத்துல காண்பிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் யோபுவின் வாழ்க்கையை உதாரணமா அவன்கிட்ட காண்பிக்கிறாரு. இன்னும் கர்த்தர் இந்த வேளையில, இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆரம்பம் உனக்கு தொடங்குது. இன்னைக்கு இந்த காலை பொழுதுல உன் மீட்பர் வருகிறார். உனக்கு எல்லாவற்றையும் மீட்டு திரும்ப கொடுக்க போகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. என்னென்ன இழந்தீங்கன்னு ஒரு 4 காரியத்தை மட்டும் சொல்றேன். அது இருக்கு, 180 இருக்கு. ஒரு 4 காரியம் மட்டும் நான் எடுத்து வந்திருக்கேன். எதெல்லாம் நீங்க இழந்திருப்பீங்க, அதனுடைய வசனங்கள் ஆதாரங்களோட சிலதை காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு 4 காரியம் என்னெல்லாம் இழந்திருப்பீங்க அப்படின்னு. ஒன்று, ஆவிக்குரியதை நீங்க இழந்திருப்பீங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா குறித்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க யூடியூப்ல வீடியோ இருக்கும், பார்த்து கொள்ளுங்க. முதல் காரியம் நீங்க இழந்து போனது ஆவிக்குரிய வாழ்க்கை. உதாரணமா சொல்லணும்னா, சவுல் ராஜா தேவன் கொடுத்த மேன்மையான அந்த ராஜ்ய பாரத்தை அவன் தேவன் சொல்லாததை செய்து இழந்து போனான். தேவன் ஒன்று சொன்னாரு, அதை செய்யாம இவன் வேற ஒன்று செஞ்சு அதை இழந்து போனான். ஆசாரியன் மட்டும் பலி செலுத்த வேண்டிய காரியத்தை இவன் ஒரு ராஜா போய் பலி செலுத்தினான். ஏன் அவர் மட்டும்தான் பாஸ்டரா இருப்பாரா? நாங்கெல்லாம் பாஸ்டர் கிடையாதா? பைபிள் எங்களை ஆசாரியனா தானே வச்சிருக்காருன்னு சொல்லுது. ஆசாரியன் செய்யக்கூடிய வேலையை ஆசாரியன் தான் செய்யணும். இருக்கீங்களா? சிலதை பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவர் யாரை கொண்டு வந்து வைக்க நடத்த நினைக்கிறாரோ அவங்கள வச்சுதான் நடத்துவாரு. ஆனா உங்க ஜபத்தையும் கேட்டு உங்க வாழ்க்கையை மாத்துவார் தெரியுமா? நீங்க செபிச்சா பல இடத்துல அற்புதம் செய்வாரு. ஆனா ஆசாரியன் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. எது என்பதை ஆராய்ந்து அறியணும். எதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இது நான் செஞ்சா நீ கேட்பீரா, இதுக்கு பதில் தருவீரா, இதை நீ நடத்துவீரான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க கேட்டு செய்யும் பொழுது கர்த்தர் அதற்கு நல்ல பதிலை உங்களுக்கு கொடுப்பார். இருக்கீங்களா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆவிக்குரியதை சவுல் இழந்து போனான். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. பைபிள் இப்படி சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை அவர் புறக்கணித்து தள்ளினதுனாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார்.
தேவன் ஒரு ராஜ்ய பாரத்தை, மேன்மையான ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாய் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை இழந்து போகிறதற்கு இது ஒரு வழி. என்னன்னா, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பா இருக்கான். அப்படின்னா இதையும் வணங்கிக்கிறது, அதையும் வணங்கிக்கிறது, அங்கேயும் போய்க்கிறது, இங்கேயும் போய்க்கிறது, அதையும் நம்பர் ஜோசியத்தையும் நம்புறது, இங்க வாசுதாஸ்தி நம்புறது. ஆண்டவர் சொல்றாரு, அது பில்லி சூனியம் வைக்கக்கூடிய காரியத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்தி, விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா இருக்கு. நாங்க விக்கிரக ஆராதனை பத்தி இங்க பேசல, ஆனா எது விக்கிரக ஆராதனை நீங்க தெரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லக்கூடியதாய் முரட்டாட்டம் பண்ணுதல். அல்லேலூயா. நேற்று ஆண்டவர் அபிஷேகத்தை குறித்து நேற்று மாலை பேசினார். அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது. எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமானுச்சு எனக்கு தெரியல. இங்க வந்திருந்தவங்களுக்கு ரொம்ப அது பயங்கர ஆசீர்வாதமா இருந்தது. ஆண்டவர் அபிஷேகம் என்றால் என்ன என்ற தலைப்புல அவ்வளவு அழகான காரியங்களை குறித்து கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எது ரெண்டகம் பண்ணுதல் என்று இன்னைக்கு விளக்கி சொல்றாரு ஆண்டவர். எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது. வேதத்தை முழுமையா நம்பணும், வேதத்தை அதிகமா வாசிக்கணும், வேதத்தை ரொம்ப நேசிக்கணும். வேதத்தை எப்பயுமே நீங்க கையில பட்டயத்தை எங்க போனாலும் பேக்ல ஒரு சின்ன பைபிளாவது எடுத்து போட்டுட்டு வெளியே போகணும். போற இடங்கள்ல உங்க பட்டயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பயமுறுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட இருக்கிற உங்களை தைரியப்படுத்தும். உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இங்கே சிலவற்றை காண்பிக்கிறார். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ போகும்போது என்ன செய்யணும், பைபிளை கொண்டு போன்றாரு. அப்ப நீ புறக்கணிச்சுட்டு போனேன்னா என்ன ஆகும்? ஆலயத்துக்கு வர்றவங்க பைபிள் எடுத்துட்டு வரலன்னா என்ன ஆகுங்க? புறக்கணிச்சுட்டு தானே வர்றான். அப்ப அவங்க என்ன, கர்த்தர் கொடுக்கிற ராஜ்ய பாரத்தை அவங்க என்ன செஞ்சுறாங்க, எனக்கு வேணான்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் வரக்கூடாது. பைபிள் இல்லாமல் இனிமேல் வந்தால் டேவிட் கணேசன் சொன்ன மாதிரி 300 ரூபா இங்கே சர்ச்சில் கட்டணும். என்ன ஒவ்வொரு வாரமும் யாரெல்லாம் பைபிள் கொண்டு வராமல் வர்றீங்களோ அவங்க ஒவ்வொரு ஆளும் 300 ரூபா இங்கே சர்ச்சில் கட்டிடணும். அப்படி ஒன்று சர்ச்சு வேணான்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம்தான். கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க தைரியமா. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை வைக்கிறாரு. பைபிளை புறக்கணிச்சேன்னா நான் உன் பிள்ளைய புறக்கணிப்பேன். நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரா? கர்த்தருடைய வேதத்தை நீ தள்ளினா உன் பிள்ளையனா என்ன சொன்னாரு? நல்லதான் சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க, மறந்துடுவேன், உன் பிள்ளைய நான் மறப்பேன். நீ வேதத்தை மறந்தா, அப்போ டெய்லி நீங்கள் வாசிக்கிறது மறந்தா ஏன் உங்கள் பிள்ளை சிக்காகுது? ஏன் உங்கள் பிள்ளை தோத்து போகுது? ஏன் உங்கள் பிள்ளை ஜெயிக்கிற இடத்துக்கு போயிட்டு தோல்வியோடு திரும்பி வந்துச்சு? நீங்கள் வேதத்தை மறந்துட்டீங்க. உங்கள் பிள்ளைய கர்த்தர் மறந்துட்டாரு. நம்ம தாங்க காரணம். நம்ம சரிப்படுத்துவோம். நம்ம பிள்ளைங்க போய் ஜெயிச்சு வரட்டும். இருக்கீங்களா? ஏங்க, உங்களால் உங்கள் பிள்ளைய திருப்ப முடியுமா? ஓரளவுக்கு சொல்லுவீங்க, செய்வீங்க. ஆனால் ஒரு எல்லையை தாண்டி போயிட்டா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் மனுஷர்களால் இது கூடாதுதான். என் தேவனாலே எல்லாம் கூடுமே. நீ நம்புறியா? உன் பிள்ளையின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில, இன்னைக்கு வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்ததை நீங்க இழந்து போகிறதுக்கு சில காரியம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்றதுக்கு எனக்கு முடியலங்க, ஜெபம் பண்ணணும்னு நினைச்சா தடையா இருக்கு, ஜெபம் பண்ண நினைச்சா வரலங்க. ஒரு ராஜ்ய பாரத்தை இழக்கிறதுக்கு அடையாளத்தை சொல்றாரு. ஆண்டவர் கொடுக்க போற ஆசீர்வாதத்தை நீ இழந்து போறதுக்கு அடையாளம் ஒண்ணு, ஜெபிக்க முடியாதபடி இருக்கிறது வேதம். ரெண்டாவது, வேதம் படிக்க முடியல, வேதத்தை வாசிக்கவே டைம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு எடுத்தாவே என்னால் முடியல. உங்க ராஜ்ய பாரத்தை நீங்க இழக்க போறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை நீங்க இழக்க போறீங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் சில பேர் சபைக்கு வர முடியலன்னு சொல்லுவீங்க. என்னன்னே தெரியல, என்னை தடுக்குதுன்னுவீங்க. ஏன் அது நிற்கிது, என்னால் என்னமே பண்ண முடியலன்னுவீங்க. ராஜ்ய பாரத்தை இழப்பதற்கு தான் அந்த காரியம் நடக்குது. நீங்கள் சரிப்படுத்த வேண்டிய 3 காரியம் இருக்குது. 1 ஜெபம், 2 வேத வாசிப்பு, 3 சபைக்கு வரக்கூடிய காரியம். நீங்கள் எப்பயும் வர்ற காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேட் ஆக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்கிறீங்கன்னு அர்த்தம்? இயேசுவை ரொம்ப அசட்டப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் முன்னாடி முதல்ல ஆரம்ப காலத்தில் வந்துக்கிட்டே இருந்தவங்க இப்பெல்லாம் ரொம்ப லேட்டாக வர்றாங்க. அது வர வர மாமியா ஆயிடுச்சா, ரொம்ப லேட்டாகி இப்போ கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ணக்கூடிய காரியமாக ஆயிடுச்சு. அது நாளைக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு நம்ம செய்கிறது நம்ம பிள்ளைங்க கற்றுக்கிட்டு வராங்களா? மெதுவாக போவான், டிவி பார்க்கறதுட்டு போவான். காலைல இன்னைக்கு ஜெபிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் கை தூக்குங்களேன். சந்தோஷங்க. ஒரு அதிகாரம் வாசிட்டு வந்தவங்க, ஏசப்பா பைபிளே வாசிக்கலையா? எப்படிங்க அது புரியலையேங்க எனக்கு. நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா நாங்கள் வாசிட்டு வந்திருப்போம். டேவிட் கணேசன் கேட்பார்ல, பைபிள் 2 அதிகாரம் வாசிக்காதவங்க போகும்போது பைபிளை கொடுத்துட்டு போயிருங்க. உனக்கு பைபிள் தேவையில்லை. எத்தனையோ பேர் கிராமங்களில் பைபிள் இல்லாமல் பைபிள் வாசிக்க ஆசைப்பட்றேன். உனக்கு எதுக்கு தண்டமாக பைபிள்? நரகத்துக்கு தான் போவ நீ. பைபிள் வாசிக்காமல் நரகத்துக்கு தான் போவ. நீயும் வாசிக்க மாட்ட, உன் பிள்ளைகளையும் வாசிக்க விட மாட்ட, குடும்பத்தில் நீயே சாட்சி இல்லாமல் இருப்ப அப்படின்னு சொல்லுவார். டேவிட் கணேசன் சொல்லுவார். நம்ம பிள்ளைகளை நான் சொல்ல மாட்டேன். சரி, வாசிப்போம் ஒரு காரியம். அடுத்து எதை இழந்து போவோம் தெரியுமா? உறவுகளை. முதல்ல ஆவிக்குரியதை இழந்து போவோம். 2வது காரியம் உறவுகளை இழந்து போவோம். உதாரணமாக தாவீதின் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கும். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். நல் உறவுகள் கெடுக்கப்படும். நீங்கள் வீட்டில் போய் 13ஆம் அதிகாரம் வாசிச்சுக்கங்க. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா நிறையா இருக்கிறதுனால நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு கூட சொல்லிடுறேன். அங்கே முதல் வசனம் மட்டும் வாசிங்களேன். தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தாள். உறவு கெடுக்கப்படுதல். யார் அவரு? அப்சலோமு. யாரு? ஒரு சகோதரி இருக்கா. அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். எப்படி? அண்ணன் தங்கச்சி மேல மோகம் கொள்ளுகிற தவறான காரியம். உறவு, தவறான உறவு இங்கே உண்டாக்கப்படுகிறது. இது தாவீதின் குடும்பத்தில் நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. அங்கே கடைசி முடிவு சகோதரனை சகோதரன் கொல்லக்கூடிய நிலை உண்டாகும். உறவுகள் கெடுக்கப்படுகிற காரியம் இது கெட்டு போகும். சிலர் மனைவிக்கு துரோகம் பண்ணுற காரியம், சில மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ற காரியம், கணவன் மனைவி சண்டைகள் உண்டாகிற காரியம், பிள்ளைகள் வழி தப்பி போய் பாவத்துக்குள்ள விழக்கூடிய காரியம். இதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளம் வந்துருச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னா உங்க உறவு கெட்டு போக போகுதுன்னு அர்த்தம். கணவன் மனைவியோடைய உறவு சரியான ஐக்கியத்துல இல்லைன்னா, அவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறவங்களா சாட்சி உள்ளவங்களா இருந்தா உங்க பிள்ளைங்க சாட்சி உள்ளவங்களா இருப்பாங்க. எங்க அம்மா அப்படி, நான் ஏன் இப்படி இருக்கணும்? எங்க அப்பா எப்படி, நான் ஏன் இப்படி இருக்கணும்? என் அண்ணன் இப்படி, நான் ஏன் இப்படி இருக்கணும்? நமக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம கீழே இருக்கிறவங்க முன்னாடி உள்ளவங்கள தானே பார்த்து வாழ்வாங்க. அண்ணனை அப்பா கண்டிக்கல, அப்புறம் என்னையும் கண்டிக்க மாட்டார் தானே அடுத்தவங்க தப்பு செய்வாங்க. இருக்கீங்களா? அப்ப நம்ம சில காரியங்கள் கண்டிக்க வேண்டிய இடத்துல
மூத்தவங்களை கண்டிச்சாதான் அடுத்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அதுக்காக கணவன் மனைவி பிள்ளைங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து சண்டை போடக்கூடாது. உங்களுடைய சண்டை பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்க அதை பார்த்து அவங்க கற்றுக்கொள்வாங்க. எங்கள் அப்பா அம்மா எப்பயுமே அன்பாக இருப்பாங்கன்றது தான் அவங்களுக்கு தெரியணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் பிள்ளைங்க எங்கள் அப்பாக்குள்ள இந்த கெட்ட வார்த்தை இருக்குது, என் தாய்க்குள்ள இந்த வார்த்தை இருக்குது என்பதை அறிந்து கொள்வாங்க. ஒரு நாள் அவங்க உங்களை பேசும்போது, அன்னைக்கு நீ பேசும்போது எங்களுக்கு ஒன்றும் தப்பாக தெரிலம்மா, அதனால நாங்கள் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. ஆனால் உலகத்தில் தான் பிள்ளை என்ன நினைப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறதா ஒரு அசுத்தத்தை பற்றி தாய் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலையேன்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன பிள்ளைய வளர்த்துருக்க இப்போ கேட்பாங்க. இப்போ சபைக்கு போகிறவங்களுடைய பிள்ளைங்க கெட்ட வார்த்தை சொன்னால் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? அவங்க அம்மா என்ன சபைக்கு போய் கிழிச்சாங்க கேட்குறாங்களா இல்லையா? நான் இங்கே யாரையும் சொல்லலை, கேட்குறவங்க அப்படி கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். சொல்லுவாங்கல்ல, இருக்கீங்களா? அப்போ உறவு கெட்டு போகும், தவறான உறவு உண்டாகும். மூன்றாவது காரியம், பொருளாதாரத்தை இழந்து போவீங்க. உதாரணத்துக்கு இந்த வசனம் நம்ம வாசித்தோம், யோவேல் 2:25 எல்லாம் பட்சித்து போட்டது. யோபு வாழ்க்கையை பார்த்தோம், எல்லாம் அழிந்து போனது. அது எல்லாம் வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்ததாய் மாறி போனது. அது எதனால உண்டாகும்? எதனால நம்ம இதை இழக்கிறோம்னு ஆண்டவர் காண்பித்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுலெல்லாம் இழப்பு, பொருளாதார இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இதெல்லாம் பச்சித்திருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலையில் நஷ்டம் வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலில் உங்களை அறியாமையே நஷ்டம் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில பேர் வேலை செய்கிறீங்கள, அந்த வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். பொருளாதார அந்த இழப்பு எதுலெல்லாம் நம்ம இழந்து போகிறோன்றத உங்களுக்கு வசனம் காட்டுறேன். உங்களுக்கு எந்தெந்த காரியத்தை யாரெல்லாம் செஞ்சு இழந்தாங்கன்னு காட்டினேன், நாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை சொல்லிக்கிட்டு வரேன். 4வது காரியம், சமாதானத்தை இழந்துருவீங்க. கடைசியாக இந்த 4வது, சமாதானத்தை நீங்கள் இழந்துருவீங்க. லூக்கா 10:41 மார்த்தாள் ஒரு காரியத்தை சொல்லுவா. வசனத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். அவள் சொல்லுவா, பற்பல வேலைகள் செய்து அவள் என்ன செய்வா, ரொம்ப கலக்கமுற்று போய் வாசிங்களேன், கவலைப்படுவா. நிறைய பேர் வேலைக்கு போறவங்க சொல்லுவீங்கல்ல, நான் மட்டும் வேலைக்கு போகணுமா, நான் மட்டும் இந்த வேலை செய்யணுமா, நான் மட்டும்தான் அந்த வேலை செய்யறதுக்கு எழுதியிருக்கா, எனக்கு மட்டும்தான் அந்த வேலையா, எனக்கு மட்டும்தான் அந்த காரியம். இருக்கீங்களா? அவ சொன்னா அப்படி. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற, நல்ல பங்கை தெரிஞ்சுக்க. உனக்கு ஒரு பங்கு இருக்கு, நல்ல பங்குன்னு ஒன்று இருக்கு. மரியாள் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்களேன், நீங்க மரியாளான்னு. புரியலையே? நீங்க கேளுங்களேன், நீங்க மரியாள் தானா? நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கேளுங்களேன், நல்ல பங்கை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்தோஷமா இருக்குங்க. பிரதர் உங்க மனைவி பார்த்து கேட்கிறார், நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டியா நீ? ஆமே, உண்மையாதான். நல்ல பங்கு உங்களுக்கு இயேசுவினிடத்துல இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு அடையாளம் அதுக்கு என்னன்னா, இந்த சமாதானத்தை இழந்து போறதுக்கு முதல் காரணம் தூக்கம், 2வது காரணம் பயம், 3வது காரணம் கவலை. இது 3 ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, பேலன்ஸாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கவலை ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வந்துடும். நம்ம ஜெபிச்சா ஜெயம் எடுப்போம் இல்லையா? சரி, நம்ம எதெல்லாம் இழந்து போவோம்னு பார்த்துட்டோம்.
இழந்ததை மீட்கிற காரியம் பார்ப்பான். எத்தனை பேருக்கு தேவை? ஆமென். இந்த அழிவின் காரியத்தை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆகாய் 1:6 வாசிங்க. நிறைய பேர் நிறைய கொண்டு வந்து ஆலயத்தில் விதைப்பாங்க, தேவ சமூகத்தில் ஜெபமா விதைப்பாங்க, ஆனால் பலன் கொஞ்சமா எடுப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்களா? நிறைய விதைச்சு பலன் கொஞ்சமா எடுக்கிறவங்க. ஆண்டவர் காரணத்தை சொல்றாரு, நீ கொஞ்சமா அறுக்கிற. அது எதுனால தெரியுமா? ஒண்ணு பாவத்தினால. அந்த பாவம் என்னன்னு பைபிள் சொல்லுது, வாசிக்கலாமா? யோசுவா 7ஆம் அதிகாரம். ஆகாய் சொன்னேன். என்னப்பா? ஆகாய். நான் தான் வசனத்தை சொல்லிட்டேனே, அதனால விதைக்கிறவன் கொஞ்சமா விதைக்கிறான். கொஞ்சம் நீங்க நிறைய விதைக்கிறீங்க, ஆனா விளைச்சல் வந்து கொஞ்சமா வருது, பலன் வருதுன்னு சொல்லிட்டேனே. சரி வாசி. மதுரையில் ஒரு வீட்டுக்கு அப்படி போயிருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, மயில் தோகை வாங்கி அப்படி வச்சிருந்தாங்க வீட்டில் டிசைனா. ஆண்டவர் சொன்னார், அதை எடுத்து போட சொல்லு. அந்த மக போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா, கவர்மெண்ட் சம்பளம், மாப்பிள்ளை கிடைக்கல. கவர்மெண்ட் சம்பளம் ஒரு பெண் வாங்கினா மாப்பிள்ளை ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமா சொல்லுங்க? தேடி தேடி வருவாங்களா? அந்த புள்ள அவ்வளோ அழகு உள்ள புள்ள, நல்ல கவர்மெண்ட் சம்பளம், இது கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, மயில் தொகை இருக்குன்றார், தூக்கி போட சொல்றேன்னு சொன்னேன். அவ போய் புக்குலாம் அள்ளிட்டு வரா, குட்டி போடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி புக்குலாம் வச்சு பிச்சு வச்சேன்னு சொல்லி வச்சிருக்கா. அவ்வளவு. அடுத்த வருஷம் திருமணம் தான். 3 மாத கர்ப்பிணியோட சந்திச்சேன். என்னம்மா அப்படி கேட்கிறேன். கர்த்தரனை ஆசீர்வதித்தார். நான் எப்ப சாபத்தீடானதை வெளியே எடுக்கிறேனோ அதற்கு பிறகு என் வீடு ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்குது. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. அங்கே சாபத்தீடானதை அவர்கள் கொண்டு வந்தாங்க, கர்த்தருடைய கோபம் அங்க மூண்டது. அப்ப சாபத்தீடானது உங்க வீட்டுக்குள்ள வந்தா யாருடைய கோபம் வரும்? அதுதான் நீங்க அறிந்துக்கணும். 2வது காரியம், யோபு 1ஆம் அதிகாரத்துல பிசாசு எப்படி எல்லாத்துலயும் மேல கை வச்சு வாரி கொண்டு போனானோ அப்படி பிசாசு உங்க உடம்பை மேல கை வைப்பான். பிசாசு உங்களுடைய பொருட்கள் மேல கை வைப்பான், அதை முடக்கிறதுக்கு நினைப்பான். உங்க வீட்டை பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கணும். 2வது காரியம் சொல்றாரு, பிசாசு யோபுவின் வீட்டை எப்படி ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாக்கும்படி பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் உள்ள நுழையவே முடியல. அந்த பாதுகாப்பை எப்ப ஆண்டவர் எடுத்தாரோ உள்ள வந்துட்டான். நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? உங்க வீட்டை பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். பிசாசு உள்ள வந்து அதை எடுத்து விடக்கூடாது. இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியம், 3வது காரியம், அஜாக்கிரதையா இருக்கிறது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30வது வசனம். அஜாக்கிரதையா இருக்கிறது. அதுலயும் முக்கியமா அந்த வசனம் வாசிங்க. சோம்பேறியின் வயலையும். என்னது? சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளு காடுகளாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடினது, அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. சோம்பேறியின் வயல் எப்படிங்க இருக்கும்? ஹலோ, இருக்கீங்களா? சோம்பேறியின் வயல் வீடு எப்படி இருக்கும்? வீடு கூட்டாம இருக்கும், பாத்திரம் விளக்காம இருக்கும், அவ்வளவுதான் பாஸ்டர். அதானே? சோம்பேறியின் வீடு எப்படி இருக்கும்? குப்பை கூலமா கிடக்கும். சோம்பேறியின் நிலம் எப்படி இருக்கும்? அங்க எப்படி போட்டிருக்கு? சோம்பேறியுடைய நிலம் முள்ளுக்காடா இருக்கும். ஏன்னா அவன் அதை எடுத்து சுத்தம் பண்ணல, முள்ளு வளர விட்டான். நீங்க உங்க வீட்டுக்குள்ள முள்ளு வளர்ற வரைக்கும் காத்திருக்கீங்க. நீங்க ஜெபிச்சு முள்ளு வளராம அது வேற வெட்டி எடுக்கக்கூடிய கர்த்தரை கூப்பிட்டு பயன்படுத்துறது இல்ல. நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல அவர் முள்ளு மாதிரி குத்துறாரு அப்புறம் சொல்றது. எப்ப பார்த்தாலும் அவர் முள் பேசுற வார்த்தை எனக்கு குத்துற. நீங்க அந்த முள்ளை வளர விட்டீங்க, அதனாலதான் உன்னை முள்ள போல குத்திக்கிட்டு இருக்கு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த முள் அடங்கும், அது வேறு வெட்டப்படும், திரும்ப அது வளராது. இருக்கீங்களா?
அல்லேலூயா. மனம் திரும்ப பண்ணணும். தேவனிடத்துல திரும்பணும். 1 யோவான் 1:9 என்ன செய்யணும் சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதுதான் மனம் திரும்புதல். என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். பாவம் செஞ்சுட்டேன்னு போய் எல்லாத்திட்டையும் சொல்றது இல்லை, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறது. இருக்கா அந்த அனுபவம்? ஆலயத்துக்குள்ள வந்தோடனே நீங்க முழங்கால் போட்டு, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா, உங்க ஜெப அறையில எப்பயுமே அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்குங்க. அப்புறம் உங்க ஜெபம் கேட்கப்படும். பாவத்தோட இருந்துக்கிட்டு இதே வாயில வீட்டில் உள்ள எல்லாரையும் சபிக்கிறது, இதே வாயிலே கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது, இதே வார்த்தையில சினிமா பாட்டு பாடுறது, இதே வார்த்தையில் அந்நிய தேவருடைய நாமத்தெல்லாம் உச்சரிக்கிறது, அப்புறம் இதே வாயில தேவனை துதிக்க வந்து உட்கார, எப்படி ஜெபம் கேட்கப்படும்? அசுத்த உதடு தேவனுடைய பார்வையில அருவருப்பு, பொய் உதடு அருவருப்பு தான். பொய் நாவ வேரோடு அறுப்பாருன்னு நீதிமொழிகள் எழுதியிருக்கு. அப்ப நம்ம ரத்தத்தினால கழுவப்படணும். நீங்க கழுவப்பட்டா மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ இழந்ததை திரும்ப கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கேன். எதெல்லாம் இது இலக்குன்றது சில விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டா, நீங்க அதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டா இந்த காரியத்துக்குள்ள போயிருவீங்கன்றதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்களேன். தேவனிடத்துல திரும்புறதுக்கு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திலே திரும்புங்கள் அப்படின்னு அந்த வசனத்துல எழுதியிருக்கு. எப்படி திரும்பணுமா? முழு இருதயத்தோடு திரும்பணும். உபவாசம் போட்டு ஒடுக்குங்க, திருப்புங்க, கர்த்தர்ட்ட திருப்புங்க. அப்படி திருப்பிட்டா உலக பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழ்றாங்களே, உதாரணமா ஒரு மனுஷனை காட்டுறேன், நீ எடுக்க வேணாம். லூக்கா 15:17 இருக்கு. அவன் கெட்டகுமாரன், அவன் அங்க சொல்லுவான், நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன். உங்க அப்பாட்ட நீ வர விரும்புறியா? நீ உங்க அப்பாட்ட வர விரும்பிட்டேனா, வந்துட்டேனா, கர்த்தர் வெட்டுக்கிளிகள், முசக்கட்டை பூச்சிகள், பச்சை கிளிகள் பச்சித்த வருஷத்தின் பலனை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார், மிகுதியாய் கொடுப்பார். கர்த்தரை திரும்ப கொடுப்பேன் என்று தான் சொல்லி உன்னை கூட்டு வராரு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முழங்கால் போட்டு, அப்பா நான் திரும்பி வந்துட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இழந்ததை திரும்ப கொடுப்பார். சொல்லுங்களே, அப்பா நான் திரும்பி வந்துட்டேன். சொல்லுங்களேன், அப்பா நான். அல்லேலூயா. நீங்க திரும்பி வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்க பலன் மிகுதியா இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து விட்டாரு. ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னாரு, நான் திரும்ப கொடுப்பேன். யோவேல் 2:25 சொன்னார்ல, நான் இவைகளை அந்த வருஷம் முழுவதும் என்னெல்லாம் இழந்தியோ அதை திரும்ப நான் கொடுக்க போகிறேன். ஏசாயா 43:2 நீ தண்ணீரில் நடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். இருக்கீங்களா? இதெல்லாம் வாக்குத்தத்த வசனம். இந்த வசனத்தை அவர் திரும்ப கொடுப்பேன்னு சொன்னார்ல, இதை நீங்க வீட்டில் ஒரு பேப்பர்ல 10 தடவை கூட எழுதி பார்க்கலாம். ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பார், ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பார், ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பார், ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பாரு, ஏசு எனக்கு திரும்ப நீங்க சொல்லி பாருங்களேன், அந்த அபிஷேகத்தை உணர்வீங்க. ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பாரு, ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பாரு. ஏசு பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பார். சொல்லுங்களேன், ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பார். சிஸ்டர், பிரதர், ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பாரு, ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பாரு, ஏசு எனக்கு திரும்ப கொடுப்பாரு. ஒரு பிரச்சனை, எவ்வளவு மேன்மையான பிரச்சனை இறங்குது பாருங்க. ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரு.
இன்றைக்கு கர்த்தர் திரும்ப கொடுக்க போறாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இந்த வருஷம் திரும்ப கொடுக்க போறாரு. ஆண்டவர் நீ தண்ணீர் நடக்கும்போது உன் கூட இருப்பாரு. இதை நீங்க உங்க வீட்டுல கூட எழுதி ஒட்டினாலும் சரி, கண்ணாடி கிட்ட வச்சாலும் சரி, நீங்க ஒட்டி வச்சுட்டு திரும்ப கொடுப்பாரு, திரும்ப கொடுப்பாரு, திரும்ப கொடுப்பாரு. என் சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பாரு, என் கண்ணீருக்கு பதில் கொடுப்பாரு, நான் இழந்ததை திரும்ப கொடுப்பாரு, நான் எதுல தோத்தேனோ அதுல திரும்ப எனக்கு வெற்றியை கொடுப்பாரு. நீங்க கொடுப்பாரு கொடுப்பாரு நம்புனீங்கன்னா இன்று ராத்திரிக்குள்ள கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறத நீங்க பாப்பீங்க. ஆண்டவர் வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், எல்லாம் மொசுக்கட்டை பூச்சிகள் தின்றதை திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. எதிரி உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான், சத்துரு பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். யோவான் 10:10 அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான். ஏசு எதுக்கு வராரு? அவன் அழிக்க வரான், நீ இழந்ததை திரும்ப கொடுக்க வராரு, பரிபூரணப்பட வராராம். குறை இருந்தா அதை முழுசாக்க உன்னை சரிப்படுத்த வராரு இயேசு. இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இயேசுவின் நாமத்தினால என் வேலையை மீட்கிறேன், இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை மீட்கிறேன், இயேசுவின் நாமத்தினால என் சமாதானத்தை அந்த திருடனிடத்திலிருந்து மீட்கிறேன். கர்த்தர் கேட்டாருங்க. உங்க மீட்பு உங்களிடத்துல வந்துருச்சுங்க. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் விசுவாசத்தோடு நீங்க சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். இன்னொரு காரியம், நீங்க செய்ய வேண்டிய காரியம் விசுவாசத்தோட கொடுக்க வேண்டும். உங்க இருதயத்தை, காணிக்கைய, தசமபாகத்தை, உங்க நேரத்தை, உங்களுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறார். எது நடந்தாலும் முதல்ல கர்த்தருக்கு, அப்புறம் ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. லூக்கா 6:38 வாசிங்க. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன சொல்றாரு? கொடுங்க, உங்க இருதயத்தை கொடுங்க, உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாராம். இருக்கீங்களா? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி அமுக்கி குலுக்கி கர்த்தர் கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்க போறாரு? அமுக்கி குலுக்கி. இங்க பாருங்க, அமுக்கிட்டா லேசா குலுக்குனா கொஞ்சம் இறங்கும். அமுக்கி குலுக்கி, அமுக்கி குலுக்கி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மேல சரிந்து விழ போகுது. எஸ், கொடுங்க. நன்றாய் அளந்து நல்லா அளக்கிறவரியா? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் நல்லா அளக்கிறவர், நல்லாதான் எனக்கு அளக்க போறாரு. எப்படி எப்படி இருக்க போது? அளந்து உன் மடியில போட போறாராம். நீங்க எந்த அளவினால் அளக்குறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இருக்கீங்களா? நீங்க அள்ளி கொடுத்தா அள்ளிட்டு போவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? மனுஷன் எவ்வளவு அளக்குறானோ அவ்வளவு அளவின்படி இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு தேடுறீங்களோ அவ்வளவு அந்த உலகத்துல மேன்மையுள்ளவங்களா இருப்பீங்க. அது ஆண்டவர் சொல்றதுக்கு தான் இன்னைக்கு சொல்றாரு உங்ககிட்ட. அந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணமா காட்ட விரும்புறேன். ஒரு உதாரணம், ஒரு விதவை 1 ராஜாக்கள் 17 அவ கொஞ்சமா அவகிட்ட இருந்த அந்த மாவையும் எண்ணெயும் பிசைஞ்சு அவனும் பிள்ளை சாப்பிட்டு சாக கிடந்தாங்க. ஆனா ஊழியக்காரர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன செஞ்சா? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க பாஸ்டர். உங்க வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்தா என்ன செய்வீங்க? கதவு பூட்டிட்டு சத்தம் போடாம இருப்பான் ஒண்ணு. வேற என்ன செய்வீங்க? டிவியை ஆஃப் பண்ணிட்டு பேசாம உட்காந்துருப்பான் 2. அவர் செருப்பு சத்தம், கார் 2 வீலர் சத்தம் கேட்டவுடனே நாங்க அப்பயே டிவி ஆஃப் பண்ணி ரெடியா உட்காந்துருப்போம். அப்படியா? அவ என்ன செஞ்சா? நான் போய் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கோம், அது உனக்கு தரணுமா அப்படின்னு கேட்டான். கேட்டாலா இல்லையாங்க? நாங்களே கொஞ்சோண்டு வச்சிருக்கோம், அதை நாங்க சாப்பிட்டு சாக போறோம், உங்களுக்கு எதுக்கே தரணும்?
ஆனா அவளுக்கு கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அவள் வீட்டில் இல்லைதான். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்ததை கர்த்தர் பார்த்துட்டாரு. இருக்கீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுத்ததை கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் பார்க்கிறாரு. நல்லாதான் இருக்கும், எல்லாம் மேன்மையா. கர்த்தர் திரும்ப அளிப்பார். அதை அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில பஞ்சகாலம் இருக்கும். அது எப்போ முடியும்னா நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடியும். அது வரைக்கும் உன் வீட்டில் மாப்பிசைகிற எண்ணெயும் மாப்பிசைகிற தொட்டியும் எண்ணெயும் குறைவுபடாது. எத்தனை பேரு பாஸ்டருக்கு கொடுத்தீங்களோ அத்தனை பேருக்கும் நீங்க ஆண்டவர், நான் இன்னைக்கு மனதார உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சபையின் ஆலயத்துல விதைச்ச ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கு மாப்பிசைகிற எண்ணெயும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட போகுது. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். எப்படி தெரியுமா? அமுக்கி குலுக்கி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க இழந்ததை கர்த்தர், எவ்வளவு நீங்க இழந்தீங்களோ, தசபாமோ காணிக்கையோ தேவனிடத்துல நேரமோ உங்களுடைய ஜெபமோ எல்லாத்தையும் நிறைவான பலனை கொடுக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? நிறைவான பலன் உங்களை தேடி வருது. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காரியத்துல நீ செய்ய வேண்டியது என்னன்னா, சாட்சி உள்ளவர்களோட சேரணுமா. அப்பதான் உன் குறைவு நிறைவாகுமா. அப்ப யாரு சாட்சி உள்ளவங்களா இருக்காங்க? இயேசுகிட்ட போய் ஜெபிச்சு தன் வாழ்க்கையை கட்டினவங்க யாருன்னு நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அவங்களோட இணைஞ்சுக்கொள்ளணும். உதாரணத்துக்கு பிரசங்கி 4:9 வாசிங்களேன். 2 பேர் ஒருவனை பார்க்கிலும் நலம். இருவர் கூடி இருப்பது நல்லா. ஆனா அவங்களை யாருன்னு தேர்ந்தெடுக்கணும்? சாட்சி உள்ளவர்களா இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களே சாட்சி எல்லாம் வீட்டில் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. கணவன் மனைவி பிரச்சனையை போய் யாருக்கிட்ட போய் பேசணும்? ஆண்டவர்கிட்ட பேசணும். இல்லைன்னா ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுறோம்னா அவரு கணவன் மனைவியா உறவா, அவர் சரியா இருக்காரா, அவர் சாட்சி சரியா இருக்கா, அவர்கிட்ட போய் உங்க கணவன் மனைவி பிரச்சனையை பேசணும். இருக்கீங்களா? ஒருத்தர் ஒரு சுவிசேஷகர் ஒண்டுகட்டையா வந்திருப்பாரு, அவர் கல்யாணம் ஆயிருக்காரு. அவர்கிட்ட போய், பாஸ்டர் என் கணவர் ரொம்ப அப்படி இருக்காரு, என் மனைவி இப்படி இருக்கா, அவர்கிட்ட போய் பேசக்கூடாது. தப்பு. அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சாட்சி இது சொல்லுவார்? என்ன அவங்கள நடத்துவார் சத்தியத்துக்குள்ள? அனுபவம் உள்ளவங்களிடத்துல, முதிர் வயது உள்ளவங்ககிட்ட அவங்க கணவன் மனைவி சாட்சியா இருக்காங்களா, அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். மோசே யுத்தத்துல தன் கையை உயர்த்தி நிற்கும் போது யுத்தம் ஜெயமாயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த கையை தாங்கிறதுக்கு யார் யார் வந்தா? ஆரோனும் ஊரும் வந்து அந்த கையை தூக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. யாத்திராகமம் 17:12. ஜெபிக்கிறவங்க, விசுவாசம் உள்ளவங்களோட போய் நீங்க இணைஞ்சுக்கணும். இருக்கீங்களா? நீங்க யாரோட இணையணும்? விசுவாசிகளோட, ஜெபிக்கிறவங்களோட. எல்லாரும் விசுவாசி இல்லப்பா, சில விசுவாசியும் இருக்கு. கவனமா இருக்கணும். யாரோட இணைஞ்சு ஜெபிக்கிறவங்க இருக்காங்களா அவங்களோட போய் சேரு. ஜெபிச்சே உன்னை ஜெயம் எடுக்க வச்சிருவாங்க. உங்க பிரச்சனையை கூடி அவங்க ஜெபிப்பாங்க. நம்ம போய் சேர்றதெல்லாம் புறஜாதியிட்ட போய் ஃப்ரெண்டு வச்சுக்குவான். அவனே லட்சக்கணக்கான கடன்ல இருப்பான், அவங்க கூட போய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது. அக்கா இந்த குழம்பு, நீ குழம்பு கொடுக்கா, நான் குழம்பு கொடுக்குறேன்க்கா. என்ன வரும் அங்கிருந்து? கடை வாங்குவது எப்படின்னு ஒரு புக்கு போடுவாங்க அவங்க. அந்த புக்கை நம்ம வாங்கி படிக்கிறதா? சாட்சி உள்ளவன் எப்படி ஜெயிச்சான்ற சாட்சியை வாங்கி படி. ஜெயிக்க வைப்பார் கர்த்தர். இருக்கீங்களா? அப்படிதாங்க போய் ஜெயிக்கணும். பொறுமையோட காத்திருந்து ஜெயிக்கணும். தனியா போராடாத. சபையில வந்து கூடிக்க, செபிக்கிறவங்களோட கூடிக்க,
12ஆம் தேதி இரவு ஜெபருக்கு வந்து குழுக்களா கூடுங்க, ஜெபிப்போம். இருக்கீங்களா? பொறுமையோடு. யாக்கோபு 5:11, கர்த்தர் செயல் நடக்கிற வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கணும். அதுக்குள்ள ஓடி போய் கடனை வாங்கிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். யோசேப்பு கர்த்தர் செயல்படுத்துற வரைக்கும் 13 வருஷம் ஜெயில காத்திருந்தான். கர்த்தர் கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார்ற வரைக்கும் காத்திருந்தான். எனக்காக என் தேவன் யுத்தம் பண்ணுவாரு, என்ன கொண்டு போய் உட்கார வைப்பாருன்ற நம்பிக்கை யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. 13 வருஷம் கழிச்சு ஜெயிச்சான். உன் ஜெயிக்கிற நாள் இன்னைக்கா இருந்தா, திரும்ப கொடுப்பேன்னு சொன்னதை நீ விசுவாசிச்சேனா, இன்னைக்கு தான் நீ அந்த இதை அள்ளிட்டு போற நாள். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நீ இழந்ததை கர்த்தர் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற நாள். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை கொடுக்கிற நேரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நீ நம்புறியா? அல்லேலூயா. நீ நம்பினேன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு சாட்சியை உங்களிடத்துல ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு ஒரு சாட்சி சொல்ல போறாரு, என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஒருத்தர், அவர் பேர் வந்து ராஜ். இருக்கீங்களா? அவர் பேர் வந்து ராஜ். அவர் மதுரை பக்கத்துல ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமத்துல இருந்தார். அவர் ஒரு டெய்லர், நல்லா துணி தைக்கிறார். கிராமத்துல இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸா தப்பாரு. லட்சக்கணக்கான துணி தப்பாரு. அவ்வளவு வருமானத்துக்கு தப்பாரு. பயங்கரமான வரும். அவர் வாழ்க்கையில வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் நுழைந்த ஒரு காலம் ஒண்ணு வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு 2 பிள்ளைங்க, ஒரே மனைவி. ஆமா, தெளிவா சொல்லிக்க, ஒரே மனைவி. அவருக்கு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. அதாவது சின்னதா ஒரு வீடு இருந்துச்சு. ஒரு மனைவின்னு முன்னாடியே சொல்லிட்டேன், சின்ன வீடு இருந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவர் வாழ்க்கை. நீங்க சிரிக்கிறத பார்த்தா அது தப்பா போய் முடிஞ்சிருச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அவர் வாழ்க்கை. நல்லா நல்லா துணி தச்சு கொடுப்பார், நல்ல சாட்சி, நல்ல இது, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. முதல்ல வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்ட பூச்சிகளும் என்னாச்சுன்னா, கொரோனா காலத்துல உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அவர் கடையில் எல்லா வாசல் அடைக்கப்பட்டதுனால அவர் கடையில வியாபாரம் எல்லாம் தையெல்லாம் நின்றுச்சு. எல்லாம் நின்றுச்சு. வெளியில இருந்து கொண்டு வந்து கொடுத்து யூனிஃபார்ம், நிறைய காரியங்கள், நிறைய ஸ்கூல்ஸ் அவர்கிட்ட வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய காரியம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவர் ரொம்ப பயங்கரமான நிலைமையில இருந்தாரு. ஆனா கொரோனா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடம் அவரை அழித்தது. கடை போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல, கடன் ஆயிட்டாரு. ஒரு துணி கூட தைக்க முடியாத நிலை அவர் வாழ்க்கையில உண்டாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்க ஆரம்பிச்சு தன்னுடைய பல வீட்டுல பிள்ளைங்க இருக்கு, மனைவி இருக்காங்களே, எல்லாத்தையும் நவுத்தருமே இப்படியே நவுத்தி 3 லட்சம் ரூபாய் கடை. துணி தைக்க கொடுத்தவன், வாங்கினவன், கொடுத்தவன் எல்லாம் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். அவன் ஒரு 3 லட்சத்துக்கு மேல கடை. அவ்வளவு வரவு செலவு பார்த்துக்கிட்டு இருந்தவர் துணியெல்லாம் இது பண்ணி கொடுத்து வாங்கினவன் ஓடியே போயிட்டான். கடன் வட்டிக்கு மேல வட்டி, கடன்காரன் போட்டு மொக்கிறான். வீட்டுல சமாதானம் இல்லை, சமாதானம் போயிடுச்சு. மனைவி பயங்கரமான சண்டை போடுறான். சும்மாவே அவ சண்டை போடுவா. ஆனா காசு இல்லைன்னா, என்னடா நீ புருஷன்னு கேள்வி கேட்டான். அவருடைய சாட்சி எழுதி அவர் கொடுத்துருக்க சாட்சியில, என்னடா நீ புருஷன்னு கேட்டாலாம். அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நான் தாங்க முடியாம போய் குடிக்க ஆரம்பிச்சேன். பயங்கரமான குடிகாரனா அவர் வாழ்க்கையில மாறினாரு. கடை வாங்கி குடிக்கிறது. அந்த குடிக்க ஆரம்பிச்ச உடனே சபைக்கு போறதை நிறுத்திக்கிட்டாரு. வேதம் வாசிக்கிறத குறைத்து அப்படியே நிறுத்திட்டாரு. வீட்டுல வேத வாசிப்பு போயிருச்சு, சபைக்கு போறது போயிருச்சு, எல்லாம் போனதுனால போயிருச்சு. அடுத்து அவன் பையன் +2 படிச்சுக்கிட்டு இருந்த பையன் என்ன செஞ்சிட்டான், காசு இல்ல, அப்பா ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவன் என்ன செஞ்சிட்டான்,
காலேஜுக்கு போகிறதுக்கு அப்பா உதவி செய்ய மாட்டாருன்னு சொல்லி அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். 3 வருஷம் ஆச்சு. என்னான்னு தெரியல. வீடு 10 வருஷ காலமாய் கடன்களையும் பிரச்சனைகளையும் ஓடும். ராத்திரியில் அவருக்கு தூக்கம் இல்லை. அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன், பண்ணு, எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கார். வெட்டுக்கிளிகள் எல்லாவற்றையும் தின்று போய்விட்டதே. 2023 டிசம்பர் மாதம் ஒரு நாள் இரவு 2 மணிக்கு இவர் என்ன செஞ்சாரு? ஒரு பிளேடு எடுத்து தன்னை அறுத்துக்கிட்டு சாவோன்னு வந்து நிற்கிறாரு. இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம், இது போயிட்டு போகுதுன்னு சொல்லி டிசம்பர் மாதம் அவர் தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு ஆயத்தமானார். அவர் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் வாழ்க்கையில் ஒரு ஃபோன் அடிச்சிச்சுங்க. அப்போ ஒரு ஃபோன் அடிக்குது. யாருன்னா சர்ச்சு போதகர் அடிக்கிறாரு. ராஜி, எழுந்துரு. ஆண்டவர் சொல்றாரு, வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மசுக்கட்டை பூச்சிகளும் திண்ட வருஷத்தின் பலனை நான் திரும்ப கொடுக்க போறேன்னு உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாருன்னு அவர் பாஸ்டர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னாரு. இந்த வார்த்தைய பாஸ்டர் அழுதுகிட்டே சொல்றாரு. அவன் இந்த வார்த்தையை சொல்றான், இந்த வெட்டுக்கிளிகள் தின்ற வருஷத்தின் பலனை ஏசு எனக்கு திரும்ப கொடுக்க போறார். ஏசு எனக்கு திரும்ப கொடு. அந்த நிமிஷத்துல இருந்து அவன் கீழே விழுந்து அழுது, ஆண்டவர் என்னை வேண்டான்னு சொல்லல, இன்னைக்கு அவர் பையனா என்னை நினைச்சு என்னை தூக்கி எடுக்க வந்துட்டாரு. நான் இனி மரணத்தை தேட மாட்டேன். என் வாழ்க்கையில அவர் எனக்கு திரும்ப கொடுக்கிறேன்றாரு, திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்றாரு, எனக்கு திரும்ப கொடுக்க போறேன்னு சொல்லி அவன் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? முதல் மாசத்துல அந்த கொடியை விட்டார், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். 3வது மாசம் பழைய கடன்காரன் ஒருத்தன் வந்தான். அண்ணே, அந்த நாட்கள்ல உங்ககிட்ட நான் 3 லட்சம் ஏமாத்திட்டு போனேன் இல்லைனே, இந்தானே அந்த 3 லட்சத்தை திரும்ப கொடுத்தான். இழந்ததை திரும்ப கொடுக்க வைத்தார். அவன் அனுப்பிட்டாரு. அவன் வந்துட்டான். ஏசு அவன் உள்ளத்துல பேசி 3 லட்சத்தை இந்தாங்கன்னு கையில கொடுத்தான். 6 மாசம் கழிச்சு தன் புள்ள வந்தான். அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இயேசு அவன் கூட இருக்கிறாருன்றத நான் கேள்விப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கேன்னு பையன் திரும்ப வந்தான். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு புதிய கடை திறக்க உதவி செய்திருக்கிறார் பாஸ்டர். 10 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு நிறையா இதுக்கு நான் துணி தைத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துல இருக்கேன். என் மனைவி இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா சபையில் ஆராதிக்கிறவளா இருக்கலாம். எப்படி பாருங்க, ஞாயிறு ஆராதனை பாருங்க, இந்த குழந்தைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்குற அவன் பையன் இருக்கானா, அப்ப அந்த அம்மா ஆராதிக்கிறாங்களாம். இயேசு இழந்ததை திரும்ப கொடுத்தாரு. எவ்வளவு நாள் இழந்தாங்க? 10 வருஷம் அவங்க இழந்திருந்தாங்க. இயேசு திரும்ப கொண்டு வந்துட்டாரு. ஒரே வருஷத்துல திருப்தியாக்கி நடத்தினாரு. இன்னைக்கு நீங்க இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்க போறாரு. எவ்வளவு வேணா இருக்கலாம். இன்னைக்கு தேடி வந்த இயேசு நீ இழந்ததை திரும்ப கொடுக்க ஓடி வந்திருக்கிறாரு. நீ இழந்ததை ரெட்டிப்பா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு. சகோதரனே, சகோதரியே, வெட்டுக்கிளிகள் உன் வாழ்க்கையில எதெல்லாம் பச்சித்து போட்டதோ, உன் வேலையில எல்லாத்தையும் இழந்துட்டியா? பணம் போயிருச்சா? நீ இன்னைக்கு எந்த திட்டமும் போடாத. உன் திட்டத்தை கர்த்தர் போடுறாரு. உன்னை சமாதானம் கொடுக்க போறாரு. உன் பிள்ளைய வாழ்க்கையை மாத்தி எழுத போறாரு. அவர் திட்டம் எடுத்துட்டாரு. நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அதே தேவன் இறங்கி கிரியை செய்ய போறாரு. அவர் பேரு மீட்பர். அவர் உன்னுடைய தேவன். ரெட்டிப்பாய் கொடுப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். நீ எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி, அவர் உன்னை தேடி வருவார். நீ எவ்வளவு ஆழத்துக்குள்ள இருந்தாலும் இயேசு இன்னைக்கு உன்னை தேடி வரப்போகிறாரு. நம்ம எழுதி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு இயேசு உன்னை தேடி வருகிறாரு.
இன்னைக்கு உன் மீட்பர் உன்னை சாட்சியா மாத்த வராரு. நீயும் மீட்கப்பட போகிற. கர்த்தர் அந்த டெய்லரை மீட்டெடுத்தது போல உன்னை மீட்டெடுத்து உனக்கு கீழே பணிபுரிகிறவர்கள் நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வர போற. நிச்சயமா இந்த வருஷத்துல 100% உன் சாட்சி உண்மையா இருக்க போகுது. இன்னைக்கு சொல்றாரு, இழந்ததை ஒவ்வொன்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜனங்களே, நீங்க இழந்து போனதை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் என் வேலையில ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், நீங்க திரும்ப கொடுங்க. என் குடும்பத்துல சமாதானத்தை இழந்துட்டேன், எனக்கு கொடுங்க. ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய அபிஷேகத்தை, என் வீட்டுல நிறைய விஷயத்தை இழந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு திரும்ப கொடுங்க. சொல்லுங்களேன், கேளுங்களேன். இயேசுவே எனக்கு திரும்ப கொடுங்க, இயேசுவே எனக்கு திரும்ப கொடுங்க. கேளுங்க, கேளுங்க. என் வேலையில அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுங்க. என் கணவனுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுங்க. எனக்கு திரும்ப கொடுங்கன்னு கேளுங்களேன். இந்த மாசம் அவருக்கு ஒரு டிசம்பர் மாசம் இருந்துச்சு. இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நீ இழந்த சமாதானத்தை நான் திரும்ப கொடுப்பேன், நீ இழந்த வேலையை நான் திரும்ப கொடுப்பேன். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்திருக்கலாம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப கொடுக்க போறேன். நீ இழந்த வருஷத்தை நான் மீட்க வந்திருக்கேன். இன்னைக்கு மீட்பரா எல்லா வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசக்கட்டை பூச்சிகளும் எல்லா பச்சித்த வருஷத்தின் பலனை மிகுதி திரும்ப கொடுக்க போறேன், திரும்ப கொடுக்க போறேன், திரும்ப கொடுக்க போறேன். அப்பா, இந்த வருடத்திலே பிள்ளைக்கு கொடுங்கப்பா, பிள்ளைக்கு கொடுங்கப்பா. வெட்டுக்கிளிகள் தின்ற வருஷத்தின் பலனை திரும்ப கொடுங்கப்பா. பிசாசு எதெல்லாம் திருடிட்டு போனானோ இயேசுவின் நாமத்துல நான் திரும்ப எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ரெட்டிப்பா கொடுங்க. இப்ப இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இன்னொரு ஆசீர்வாதத்தை சேர்த்து ரெட்டிப்பா கொடுங்க. இந்த சபையில இவங்க சாட்சியா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்துல இவங்க சாட்சியா இருக்கட்டும். உன்னை கர்த்தர் முன்னாடி நிற்க வைக்க போறாரு. நீ முன்னாடிதான் நிக்க போற. கர்த்தர் சொல்றாரு, நீ முடிஞ்ச உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் எண்ணெயும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்க நீ எவ்வளவுக்கு எவ்வளவு விதைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு மீட்பாய். அபிஷேகத்தை கொடுக்க போறாரு. இதோ சாட்சி பெட்டி முன்னாடி நீ சாட்சியா தான் நிக்க போறன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த ராத்திரிக்குள்ள பயப்படாத. கர்த்தர் உனக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. ஏதோ உன் வாழ்க்கையில நடக்கதான் போகுது. கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை மிகுதியாய் ஆசீர்வதித்து உயர்த்த போற. உன் பிள்ளை நல்லா தான் படிக்க போறா. உன் பிள்ளை நல்ல மார்க் எடுக்க போகுது. உன் கடன் எல்லாம் இயேசு அடைக்க போறாரு. உன் வியாதி மறைய போகுது. இயேசு இன்றைக்கு இழந்த சந்தோஷத்தை மிகுதியாய் கொடுக்க போகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்படியே பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்களாக வந்து விசுவாசிக்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீர் வாக்கு பண்ணி இன்னைக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில ஜெயமாய் முடியட்டும். உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஒரு பிள்ளைகளுடைய வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க திரும்ப கொடுங்க, திரும்ப கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு சில 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 அந்த அந்த பாச்சா பூச்சி, அந்த கரப்பாம்பூச்சிகள் தின்ற காரியங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறார். ஓடுது. நிறைய நிறைய கரப்பாம்பூச்சிகளுடைய காரியங்களை கர்த்தர் உனக்கு விலக்கி காக்கிறார். இன்னைக்கு சில காரியங்கள் உன்னை விட்டு விலகி போகுது. இதோ இதோ பூச்சிகள் அரிச்ச காரியம் விலகுது, விலகுது. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் திண்ட வருஷத்தின் பலனை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். சீக்கிரத்தில் நீ அதை பெற்று சாட்சியா இருக்கப்போ. தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே.